ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவு கதையில் இருக்கிற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட பையன் வந்துட்டு எலனை பார்த்துருத்தான். ஸ்பிரிட்ஸோட பிளெஸிங், ஸ்பிரிட்ஸை என்னாலேயே பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நினைக்கும் போது தான் எலன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பான். கார்டியல், நம்மளாலலாம் ஸ்பிரிட்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட முடியாது, ஸோ வேங்கரட் ஃபேமிலியோட சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரவிசல் நம்ம பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான். நல்ல வேலை எலன் ஒரு வழியா திரும்ப போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோ ரவிசல் ரெண்டு பேருமே அவங்க வைஃப்ஸ் அனுப்பி வச்சுட்டு தனியா பேசுறாங்க. என்ன ரோவல் உன் பொண்ணு வரலையான்னு கேட்கவா, அவளுக்கு உடம்பு சரியில்லை நம்ம ஹீரோ சமாளிச்சா. பாவம் உன் பிரதரோட ஒய்ஃப் நினைச்சா கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கொடுத்து வச்சவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். நீயும் உன் பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு என் கேசலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். காடஸ் பிளெஸிங் தராததை அவன் நோட்டீஸ் பண்ணிட்டான்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஆரியாவோட கையில ஒரு மார்க்ஸ் வந்திருக்கு. இப்ப செம டென்ஷன்ல போயிட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லவும் நான் இங்க இருக்கேன் சோ கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆர்ஜின் சொல்லவும் அந்த மைண்ட்ஸோ வெளியே போறாங்க. இந்த மார்க்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி கேட்கறவா சொல்லவோ இப்போ உன்னால ராயல் ஃபேமிலி எலனை மிரட்டுறாங்க. காடஸ் வார்த்தை அவங்க கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதை அந்த கிங் நோட்டீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டமும் ஆர்ஜின் சமாதானப்படுத்துற. எலன் மேல பாசம் வச்சிருக்கீங்க அதனால கோவப்படுறீங்க புரியுது. ஹார்ட்மேனுக்கும் கொஞ்சம் லக் இருக்கு, அதனால அவன் ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்குது. பட் எலன் புத்திசாலி பொண்ணு, ஈவன் அவங்க மீட் பண்ணாலும் எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்கன்னு ஆர்ஜின் சமாதானப்படுத்துற. அண்ட் ஆரியாவும் பொண்ணை பலியாடாக்க சொன்னா நீ ஆக்குவியா, அதுவும் நீ பண்ணாத ஒரு தப்புக்கு மத்தவங்க பண்ண தப்புக்கு பலியாடாக்க சொன்னா அப்படின்னு ஆர்ஜின் கேட்கவோ ரஃபலி அவையா வாய்ப்பே இல்லைன்னு வா சொல்லவும் நீ இப்போ அதைத்தான் பண்ணிருக்க, நீ பண்ண தப்புனால எலன் கிங்க போயிட்டு மீட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. மேரேஜ் பேப்பர்ஸ்ல நீ ஃபேக்கான்னு ஓத்த கொடுத்துருக்க, அதனாலதான் உன்னால அதை சைன் பண்ணும்போது காடஸ் தடுத்தாங்க. ப்ரூஃப் தான் உன் கையில இருக்கிற அந்த ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்ப நீ லவ் பண்ணலையா, வேற ஒருத்தனை மனசுல வச்சுட்டு தான் இவனை கல்யாணம் பண்ண வந்திருக்கேன்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு ஆரியா சொல்றா. இந்த மார்க் கொஞ்சம் லைட் கலர்ல தான் இருக்கு, ஸோ இவ இன்னும் சாவல லவ் பண்றாதான். ஆரியா, இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வார்கிட்ட இருந்து இது உனக்கு ஒரு வார்னிங். சாவல மட்டும் லவ் பண்ணு, மத்த ஆம்பளைங்க மேல கண் வைக்காத, மத்த யாராலையும் இப்போதைக்கு இதை பார்க்க முடியாதுன்னு இலிஷன் மேஜிக்கை போட்டு ஆர்ஜின் அதை மறைக்கிறா. ஆரியாவோட கண்ணுக்கு மட்டும் அது தெரியும். சாவலவா முழுசா லவ் பண்ணா அந்த ஸ்கார் டிசப்பியர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சாவல நினைச்சா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி எலன் யோசிக்கிறா. பிளாக் ஆட்டோ இதை காரணமா காட்டி ஒரு மூவை மேக் பண்ணிருக்காரு, என் எதிரிய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எலன் யோசிக்கிறா. எலனை பார்த்ததையே கிங்கோட பையன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா எதனால நம்ம ஸ்பிரிட்ஸ் கூட கான்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு கேட்கவும் மட்டும் இல்ல நம்ம அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது, தெரியல காலங்காலமா அது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கிங் சொல்றான். கிட்ட அதை சொல்லாத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. பட் உண்மையிலேயே நான் சாவல தான் லவ் பண்றேன் அப்படின்னு ஆரியா வந்துட்டு சாவலை மீட் பண்றா. நடந்த விஷயம் எதுவும் தெரியாது, பட் அவ எல்லா விஷயத்தையும் சாவல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா. இங்க அந்த கிங் எதிரி ஆயிட்டான், ஸோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி புக் எடுத்து எலன் படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு ஸ்பிரிட் அந்த இடத்துக்கு வந்து புக்கெல்லாம் குழப்பி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல கவலைப்படாத வெண்ட், நான் இதை பார்த்துக்கிட்டு தான் எலன் சொல்லவும் அப்படி ஆர்வமா தெரிஞ்சுக்கிடணும்னா என்கிட்ட வேணா கேளுங்களேன்னு வெண்ட் கேட்கறேன். எதனால ஸ்பிரிட்ஸால கர்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமான்னு வா கேட்கவும் உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு வெண்ட் கேட்கவும் ஆமா அவங்கள சுத்தி பிளாக் மிஸ்ட நான் பாக்குறேன்னு எலன் சொல்றேன். இந்த வயசுல உங்களால அதை பார்க்க முடியுதான் நம்ம பாக்குறேன். அம்மாவும் இதே தான் கேட்டாங்கன்னு வா சொல்லவும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட வேணாம் நம்ம சொன்னா எனிமியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு எலன் சொல்ல அப்படின்னு நம்ம கேட்டா கிங் ரவிசல் எங்க ஃபேமிலியோட ஒரு வீக்னஸை கையில வச்சிருக்கான், என்ன மீட் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கான்னு சொல்லவும் இப்பவே போய் அவனை கொன்றட்டுமா அப்படின்னு வெண்ட் கேட்கறான். ஸோ நீங்க கூட கோவப்படுவீங்களா அப்படின்னு எலன் பாக்குறா. இதனால தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. அப்போ சரி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இது 200 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. டெம்பஸ்ட் கண்ட்ரி அட்டாக் பண்ண வந்த டயத்தில் ராயல் ஃபேமிலிக்கு வர வழி தெரியாமல் ஸ்பிரிட் கோயினை கூப்பிட்டாங்க. பட் மொத்த மான்ஸ்டரையும் அழிக்கிறது அப்படிங்கிறது ஹியூமன் வேர்ல்டுக்கு சம்மந்தப்பட்டது, ஸோ ஸ்பிரிட்ஸால் எதுவோ பண்ண முடியாது. ஸோ ஸ்பிரிட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால அவன் ஒரு ஃபர்பிடன் ஆக்டை பண்ணான்னு சொல்லலாம். இப்போ அப்படியே சோகமாக படுத்திருக்கிறத காமிக்கிறாங்க. இரவா ஆர்ஜினா அவளை போய் மீட் பண்ணுறாங்க. ப்ராமிஸை பிரேக் பண்ணி நீ அங்கே வந்ததுக்கு கோவமா இல்லை, ஸோ சோகமாக இருக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. வெண்டி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ராயல் ஃபேமிலி கர்ஸை பற்றி எலன் சொல்லவும் நீ ரொம்ப கைண்டான பொண்ணு, உனக்கு அது தெரிய வந்தா நீ அந்த ராயல் ஃபேமிலியோட கர்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான்னு நினைச்சேன். பட் ஸ்பிரிட்ஸா நம்ம ராயல் ஃபேமிலியை என்னைக்கும் மன்னிக்க கூடாது, அது மன்னிக்க முடியாத குற்றம்னு ஆரிஜின் சொல்லவோ அம்மா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கைண்ட் இல்லை, ராயல் ஃபேமிலியை நானா இருந்தா மன்னிச்சிருக்கவே மாட்டேன், அவங்க உயிர் வாழ்ந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லவும் நான் இப்படி பேசுறேன். நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குறேன். ஹியூமன்ஸ் பண்ணதுல நானும் ஒரு ஹாஃப் ஹியூமன் தான், ஸோ எனக்கும் அதுல பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என்னன்னாலும் சரி ராயல் ஃபேமிலி பக்கம் நிக்க மாட்டேன் அப்படின்னு எலன் முடிவு பண்றா. இத்தாய பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தியான்னு கேட்கவும் பிளாக் ஹார்ட் என்ன தைரியம் இருந்தால் நம்மளை மிரட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி எலன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கவும் ஐராவை போய் நாங்கள் திட்டிட்டு வந்தோம், சாவல் கிட்ட சொல்லாதன்னு சொல்லி ஐரா அவங்கிட்ட சொல்லிட்டா. சாவல் அதுக்கப்புறம் இருந்த ரிசப்ஷனை கேன்சல் பண்ணிட்டா, அவங்க சோகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாம் நினைச்சா பாவமா இருக்கு, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு ஆன்டி ஐராவியை பார்த்துட்டு வரட்டுமான்னு எலன் கேட்குறா. அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ யோசிச்சா நான் இப்பவே போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நடம் பிடிக்கிறேன். எதுக்கு வாசலுக்கு டெலிபோர்ட் பண்ணீங்க, டேரெக்டாக வீட்டுக்குள்ளே பண்ணிருக்கலாம்னு கேட்கவும் அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏலன் வந்துட்டியா, நீ இல்லாமல் நான் எவ்வளோ தனியாக
நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா அவளை கொஞ்சிட்டு இருக்காங்க. பட்லர் அவ தாத்தான்னு கூப்பிடுவான். அவனும் ரொம்பவே ஹாப்பியா ஆகிறான். எல்லாம் மோசமா போகும்போது ஒன்ன பார்த்த உடனே சந்தோஷம் திரும்ப வந்துடுச்சு. நம்ம பாட்டி சந்தோஷப்படுறாங்க. இப்போ சாவலா அவனோட புது ஒய்ஃபா அந்த இடத்துக்கு வராங்க. ஹலோ ஆன்டி ஆரியா, நான் தான் ராவலோட பொண்ணு அப்படின்னு அவ இன்ட்ரடியூஸ் ஆகுறா. பிரதர், என் ஒய்ஃப் கிட்ட நீ ஏதோ பேசணும்னு சொன்னியாமன்னு கேட்கவும், நான் இல்ல எலன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பேசணும்னு கேட்கவும், நான் பேச வரல வார்னிங் கொடுக்க வந்திருக்கேன்னு எலன் சொல்றா. எனக்கு ஒரு அஃபிலியா வயசு தான், பட் அவ ஆர்டினரி பொண்ணு கிடையாதுன்னு சாவல் சொல்றான். சாவலுக்காக தான் எங்க அம்மா உங்க கையில அந்த இல்யூஷன் மேஜிக்க போட்டிருக்காங்க. அப்பா பேச்ச மீறியோ சாவல் கிட்ட அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களான்னு கேட்கவும், நம்ம லவ் பண்றவங்க கிட்ட சீக்கிரட்டை மறைக்க கூடாதுல்ல, அதான் சாவல் கிட்ட சொன்னேன்னு வா சொன்னா அங்கிள் உங்களை மன்னிச்சிருவாங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க செஞ்ச இந்த தப்பு வாங்கிரட் ஃபேமிலியவே இன்சல்ட் பண்ண மாதிரி அப்படின்னு எலன் சொல்லவும், அந்த கிங்கோட பொண்ணு ஏஜியலுக்கு பண்ணதையே தானே நீ இப்ப பண்ற. அவள் ஏஜியலை பத்தி உன்ட்ட சொல்லியிருப்பான்லான்னு கேட்கவும், எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கும்போது உங்க அப்பா மேல நான் பாசம் கட்டுறதுல தப்பில்லையேன்னு கேட்கவும், உங்க ஃபீலிங்ஸ் தப்பானதா இருக்கு, அதனாலதான் காடஸ் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அண்ட் இப்ப இருக்கிற கிங்குக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு எலன் சொல்லவும், சாவல் சாரி கேட்கறான், இதுல உங்க தப்ப எதுவும் இல்ல அங்கிள் அப்படின்னு எலன் சொல்லவும், ராவல் ஒரு ஹீரோ, எல்லாருமே தான் அவரை அட்மையர் பண்றாங்க அப்படின்னு ஆரியா சொன்னா. பட் இதோட இது முடியல. ஃபேமிலிக்கு சின்னதா நம்ம ஃபேமிலி மேல ஒரு வீக்னஸ் கிடைச்சாலும் நம்மளுக்கு நாய் மாதிரி கட்டி போட பாப்பாங்க. உன்னோட இந்த சின்ன ஆக்ஷன் இந்த கிங்டம்க்கே எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமான்னு கேட்க, அதை எப்படி கிங்டமையே பாதிக்கும் அப்படின்னு ஆரியா கேட்டா. அப்பா மேல நீ ஃபீலிங்ஸ் வச்சிருக்கன்னு தெரிஞ்சா எங்க அப்பா இந்த ஃபேமிலிக்குள்ள வர மாட்டாரு. எங்க அப்பா இந்த ஃபேமிலிக்கு வரலன்னா கிங்குக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரால் தான் ஸ்பிரிட்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட முடியும். ஒருவேளை எங்க அப்பா எதிரி நாட்டுக்கு போயிட்டா எங்க அப்பாக்கு இடைஞ்சலா இருக்கிற யாரு அப்படின்னு கிங் பார்த்தா அது நீயா தான் இருப்ப. அப்பா அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி எதுக்கு என் அங்கிளோட வெட்டிங்க்கு வரணும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? வேங்க்ரட் ஃபேமிலி ராயல் ஃபேமிலிக்கு அவ்வளோ முக்கியம். உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன மூவியும் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களால இப்போ நம்ம ஃபேமிலி அவங்க கிட்ட பிரச்சனையில மாட்டிடுச்சுன்னு சொல்லுவாரியா. நிறைய பொண்ணுங்கள் ராவரை பார்த்த உடனே இப்படி மயங்கிடுவாங்க. அதுல ஒருத்தியா இருந்திருக்கு அவ்வளவுதான். பட் சாவலை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லவும், இல்ல நான் சாவலை தான் லவ் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. அப்ப எங்க அப்பா மேல இருக்கிற ஃபீலிங்ஸை மறந்துரு, அங்கிள் சாவலை மட்டும் லவ் பண்ணலன்னா நானும் எங்க அம்மாவும் உனக்கு கருணையை காட்ட மாட்டோம். இதுதான் என்னோட வார்னிங் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி எலன் சொல்லவும், அவ அப்படியே மயக்க போட்டு விழுந்துருத்தா. அர்ஜுனா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு 8 வயசு பொண்ணு இப்படி பேசுவான், அவ எதிர்பார்க்காம மயங்கிட்டான்னு சொல்லன்னு சொன்ன. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, அவளையும் ஃபேமிலி மேலேயும் அக்கறையில தான் நீ இதை சொன்ன, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சாவல் சொல்றான். அடுத்த வாரம் கேசல் போகணும்லன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்குறேன். எலனுக்கு நான் புது ட்ரெஸ்ஸை தைக்கிறேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. அம்மாக்கு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க ரொம்பவே சேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சாவல் சொல்றான். சில சேஞ்சஸ் பண்ணணும், எங்க அங்கிளோட தாடியவும் மீசையவும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். நானும் அதுல வந்து ஹெல்ப் பண்றேன். நம்ம ஹீரோ பாஞ்சு வரான். ஏன்னா சாவலை கொஞ்சம் அழகாவும் மாத்தினா அவன் ஒய்ஃப்க்கும் அவன் மேல லவ் இன்னும் அதிகமாகும். யாரையாவையும் மத்த யாரையும் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐடியா அப்படின்னு சாவலோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. காடஸ் இதை ரெஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயத்த கிங் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அதை இவன் வெளியே சொன்னான் அப்படின்னா இவங்க ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேரு, அதை வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு இன்டெரக்டா மிரட்டி தான் எலனை மீட் பண்றதுக்கு கிங் கூப்பிட்டு விட்டுருக்கான். கண்டிப்பா இவங்க போய் தான் ஆகணும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.